வணக்கம். நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், மீராபாய் சனு ஹாஸ் won கோல்ட் மெடல் இன் வெயிட் லிஃப்டிங் அட் காமன்வெல்த் கேம்ஸ் 2026. அதாவது மீராபாய் சனு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங்ல 48 கிலோகிராம் கேட்டகரியில கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஷி ஆல்சோ won the gold medal in weightlifting in 2018 and 2022 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2026ல வெயிட் லிஃப்டிங் கிளாஸ்கோவில் நடக்குது. அதில் வெயிட் லிஃப்டிங்ல இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2018லயும் இவங்க தான் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. 2022லயும் இவங்க தான் கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. மீராபாய் சனு ஃப்ரம் மணிப்பூர். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹை பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் எக்ஸாம் ரிஃபார்ம்ஸ் வில் பி ஹெட்டட் பை. ஸோ நமக்கு இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற அமைப்பு இருக்கு. 2017ல இந்த அமைப்பு வந்திருக்கும். இந்த அமைப்பு நடத்தக்கூடிய தேர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு கமிட்டியை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் வந்து யாருன்னா நந்தன் நீலகேணி வந்து இருக்க போறாங்க. சரியா? ரைட். அடுத்தது, அந்த நந்தன் நீலகேணி வந்து பாத்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதோட சேர்பர்சனா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இந்தியாவில் ஆதாரை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ரோல் வந்து இருந்திருக்கும். இந்த மாதிரி முக்கியமான ஒரு நபர். காமகோட்டி அப்படிங்கிற ஒரு ஐஐடி டைரக்டர். தப்பன்குமார் தேக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ஃபார்மர் ஹெட்டா இருந்தாரு. இஸ்ரோவோட ஃபார்மர் சேர்பர்சன் சோம்நாத். இந்த மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் அந்த கமிட்டியில இருக்காங்க. அதோட ஹெட் தான் அந்த நீலகேணி. அடுத்தது, 31st சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னா மாமல்லபுரத்துல நடக்க போகுது. சரியா? 31st சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட் வில் பி ஹெல்ட் இன் மாமல்லபுரம். மாமல்லபுரத்துல ஆகஸ்ட் மாசம் நடத்த போறாங்க. ஜோனல் கவுன்சில்னாலே அதோட ஹெட் யாரா தான் இருப்பாங்க? ஹோம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. சதர்ன் ஜோனல் கவுன்சில்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, அப்புறம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. மொத்தம் 6 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹோம் மினிஸ்டர் சேர்பர்சன், எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர், அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாநிலமும் 2 அமைச்சர்கள் நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரியும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இஸ் ஹெடட் பை கே அலாவுதீன். ஓகேவா? அலாவுதீன் அவர்கள் தலைமையில் தான் இந்த 7வது நிதி ஆணையம் அப்படிங்கிற மாநில நிதி ஆணையம் இருக்கு. அவங்க வந்து டிசம்பர் 31க்குள்ள ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட ஒர்க்கிங் பீரியடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்டா இருந்தது டிசம்பரா மாத்திருக்காங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அது எப்போல இருந்து வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா April 1, 2027ல இருந்து March 31, 2032 வரைக்கும் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வேலிடா இருக்கும். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆர்டிகல் வைஸ் பாக்குறப்ப 243I 243Y அதுதான் வந்து நமக்கு வந்து என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு வரும். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.